அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் கொத்தமல்லி தண்ணீரை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் இந்த தண்ணீர் கொடுத்துட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா நீர், அதாவது இந்த நீரை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதில் முக்கியமான ஒன்று அப்படின்னா ஜீரணத்தை மேம்படுத்தி உடல் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தண்ணீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா தைராய்டு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைகள், உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக்கலாக செயல்படும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆன்டிபயாட்டிக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை ரொம்ப குளிர்ச்சியை வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செரிமானம் மற்றும் உடல் எடையை எப்படி குறைக்குது அப்படின்னா, இந்த நீரை நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது செரிமானத்தில் இருக்கக்கூடிய நொதிகளை எல்லாம் தூண்டிவிடும். அதனால் வீக்கம், அஜீரணம் இது எல்லாத்தையும் குணப்படுத்திடும். மேலும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகமாக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தைராய்டு மற்றும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுல இந்த கொத்தமல்லி நீர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா தைராய்டு சுரப்பினுடைய செயல்பாட்டை சீராக்கி தைராய்டு ஹார்மோன் அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு சிறந்த டயூரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி சிறுநீர் பாதை தொற்றுகளை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாதம் மாதம் நிகழக்கூடிய ஒரு பாதிப்பு. அந்த ஒரு பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு, இல்லைனா வயிறு பிடிப்பு, வயிறு எரிச்சல், வயிறு வலி, இந்த மாதிரியான அசௌகரியங்கள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா சருமம் மற்றும் கூந்தலுடைய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால முகப்பரு, கரும்புள்ளிகளை எல்லாம் குறைச்சி சருமத்தை ரொம்பவே பொலிவாக மாற்றுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சர்க்கரை நோயாளிகள், இது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நீரை தினசரி எடுத்துக்கோங்க. இந்த நீரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த நீரை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதாவது ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இரவு முழுக்க அதை ஊற வைங்க. மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய எல்லா விதமான நோய்களும் காணாமல் போகும். அதாவது கீழ்வாத நோய் இருக்குது அப்படின்னா கூட இதெல்லாம் குறைச்சிடும். கொத்தமல்லியில் மிகப்பெரிய அளவில் செரிமான பண்புகள் இருக்குது. இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகமாக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு ட்ரிங்கை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் தனியா இல்லைனா கொத்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மூலிகை பார்த்திங்கன்னா நம்முடைய உணவுகளில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது தான். இது இல்லாமல் எந்த ஒரு வீட்டு சமையல் அறையும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தனித்துவமான நறுமணத்தை கொண்டது தான் இந்த தனியா. இந்த தனியாவில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்கள் இருக்குது. ஏ, சி மற்றும் கே, இது மாதிரி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தனியாவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு விட்டமின் கே, சி மற்றும் ஏ இதெல்லாம் நிறையவே கிடைக்கும். இதையே பார்த்திங்கன்னா உங்களுடைய முடியினுடைய வலிமையை அதிகமாக்கும். ஸோ வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கொத்தமல்லி தண்ணீர் குடிக்கிறது பார்த்திங்கன்னா முடி உதிர்தலை எதிர்த்து போராடுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு சிறந்த ஒரு பொருள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல்லேருந்து உங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதாவது ஃப்ரீ ரெடிக்கலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் முகப்பரு சரியாக போகும். முகத்தில் நிறம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கிறதுனால காலையில் நீங்கள் கொத்தமல்லி தண்ணீரை குடிங்க. காலையில் குடிக்கிறது தான் ஒரு சரியான ஒரு டைமிங்காக இருக்கும். நமக்கு ஆரோக்கியமான சருமத்தை கிடைக்க வைக்கிறதுக்கு காலை நேரத்தில் குடிக்கக்கூடிய இந்த நீர் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி நீர் பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த நீரை நீங்கள் குடிக்கும் பொழுது சிறுநீரகம் தொடர்பான கடுமையான பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இது தீர்வாக இருக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க குடிக்க பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுடைய உடம்புல சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குறைஞ்சி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்துடும்.
உடலில் இருக்கக்கூடிய சூடு போயிடுச்சு அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள் வந்து சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் சூடு தான் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடல் சூடு தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அதே போல் இந்த கொத்தமல்லி நீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது கீழ்வாத வலிகள் எல்லாம் குறைத்து கொடுக்கும். உடலில் உங்களுக்கு நீர் வந்து தேங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கொடுத்துடும். சிறுநீரகத்தில் வந்து கிருமிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் கொத்தமல்லி நீரை நீங்கள் தினசரி எடுத்துக்கோங்க. இது உங்களோட உடலுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். வெப்பத்தை வந்து வெல்றதுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது தனியாக தான். அதே போல் அடிக்கடி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகம்லாம் வீங்கி போயிடும். அந்த மாதிரியான முக வீக்கத்தை வந்து தடுக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி நீர் தான் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுவும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சு பாருங்களேன், இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு கப் கொத்தமல்லி எடுத்து நீங்கள் இரவில் வந்து ஊற வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் கரெக்டாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் இரவுலேயே வந்து ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்து அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. அதுவும் கோடை காலங்களில் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பல நோய்கள் உங்களுக்கு வந்து குணமாகறதுக்கு உதவியாக இருக்கும். தற்போது மக்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பெருமையான பிரச்சனைகளை அவங்க சந்தித்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இப்போலாம் சராசரியாக ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்காவது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு வீட்டில் 3 4 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர்த்துக்காவது சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், தைராய்டு இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. காமனான பிரச்சனைகளாக இது மாறிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்னா மக்கள் பல விஷயங்களை வந்து செய்யணும். இதுக்கு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா தான் சிறந்த தரம் வாய்ந்த ஒரு பொருளாக வந்து இருக்குது. அதுதாங்க இந்த தனியா. இது பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்தாக வந்து செயல்படுது. அது வேற ஒன்றும் கிடையாது. மல்லி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனியா தாங்க. கொத்தமல்லி குளிர்காலத்தில் அதனுடைய தண்ணீரை கொஞ்சம் சூடாக்கி அதுக்கப்புறமா சாப்பிடலாம். இது செரிமான பிரச்சனையில் தொடங்கி ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இது எல்லாத்தையுமே தடுக்கும். மேலும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு 2 கப்பு தண்ணீரை வந்து சூடாக்கி 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நிறம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை கொஞ்சம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிங்க. தினமுமே வந்து குடிச்சிட்டு வாங்க போதும். தனியாவை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய சைனஸ், அலர்ஜி, சளி இது மாதிரியான தொந்தரவுகள் கூட வந்து சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மல்லி விதைகள் சிறுநீரகத்தை வடிகட்டக்கூடிய திறனை வந்து கொடுக்கும். சிறுநீர் பாதையில் நோய் தொற்று கிருமிகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். மேலும் உடலில் நீரிழப்பை வந்து குறைச்சி நச்சுக்கள் வெளியேறதுக்கும் நுண்ணுயிர்களை வெளியேற்றத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வாய்வு, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மல்லி விதைகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த தண்ணீரை எப்படி தயாரிக்கணும், எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தாதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.